இப்ப எப்படி சொல்றதுன்னா, உள்ள போனா வேலை செய்யறதுக்கு என்ன தேவை, என்ன டெக்னாலஜி படிக்கணும். இப்போ வந்து அவன் வந்து ஒரு இன்ஜினியர்ல ஒரு டெவலப்பரா ஆகணும்னா, டெவலப்பர் ஆகணவனுக்கு என்ன சொல்லி தரணும், அதை நீங்க சொல்லி கொடுத்து வெளியே அமிச்சாலே போதும், அவன் போய் வேலை வாங்கிப்பான். அப்படி நீங்க சொல்லி கொடுத்துமே அங்க அவன் காசு கட்டி படிக்கிறான், ஆனா வேலை வருதா சொல்லுங்க. இன்னொன்னு நடக்குது, இது வந்து கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும். நிறைய கன்சல்டன்சின்னு நிறைய திருட்டு கும்பல் இருக்கானுங்க. திருட்டு அசிங்கமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் பிரசன்ட். இவனுங்களோட வேலை என்னன்னா, வேலை தேடுற இளைஞர்களா பார்த்து ரெசியூமை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் நாங்களே கொடுத்துருவோம், பிளேஸ்மெண்ட்டும் நாங்களே பண்ணிடுவோம். 3 மாசம் இல்லை 6 மாசம் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நாங்களாம் அடிச்சிருவோம். எல்லாமே பண்ணி உங்களை நாங்கள் வேலைக்கு சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருட்டு பசங்க இதே சென்னையில் எல்லாரோட செல்வாக்கையும் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி கும்பலை ஃபர்ஸ்ட் பிடிங்க, ஏமாத்துற கும்பலை பிடிங்க. டவர் வைக்கிறேன்னு ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அதுவும் யங்ஸ்டரை குறிப்பிட்டு படிச்ச இளைஞர்களை தான் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இது வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கும்பலெல்லாம் கண்டிப்பா நீங்க பிடிக்கணும். உங்களோட ஆதரவோடய சில பேர் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கண்டிப்பா பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும். சார், இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்போ அரசாங்கம் வந்து ஒரு ஏழை குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு சரியான காசு இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, படிக்க முடியல. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ ஒரு 500 கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வில்லேஜ்ல க்ளோஸ் பண்ணிட்டு டாஸ்மார்க் ஓபன் பண்றாங்க. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் நடத்திருக்கு உச்சம் சொல்லலாம். ஒரு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டாஸ்மார்க் ஓபன் பண்றீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அறிவு எவ்வளவு பிரில்லியன்ட். நீங்க இன்னும் ஒரு 4-5 டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க ஸ்கூல் ஓபன் பண்ணீங்கன்னா அது பரவாயில்ல, வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். இல்ல டாஸ்மார்க் மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். இது கண்டிக்கத்தக்கதுன்னு தான் சொல்லலாம். ஒரு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு டாஸ்மார்க் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது தான். கண்டிப்பா போராட்டம் நடத்த விட்டாதானுங்க இவங்க போராட்டம் பண்ணா பர்மிஷன் வாங்கிப்பாங்க. சார், போராட்டம் கிராட்டெல்லாம் இல்ல சார். நீங்க இருங்க, ஃபேக்லாம் கிடையாது, உண்மை. இப்ப 500 சார், ஒரே நிமிஷம் சார். இப்ப 500 டாஸ்மார்க் நீங்க வேணா பாருங்க. 500 டாஸ்மார்க் 500 வில்லேஜ். நான் வந்து ப்ரூஃப் பண்றேன் சார், நான் ப்ரூஃப் பண்றேன். அதுதான் நான் ப்ரூஃப் தரேன். 500 கிராமங்கள்ல 500 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையும் தொடக்கப்பள்ளி இருக்கு இல்லையா, அந்த 5ஆவது வரைக்கும் படிக்கிற தொடக்கப்பள்ளியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் டாஸ்மார்க் ஓபன் பண்றாங்க. அப்ப ஒரு ஏழை குடும்ப குழந்தை வந்து பிரைவேட்ல காசு கட்டி படிக்க முடியலன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் போகுது. கவர்மெண்ட் ஸ்கூலே போய் படிக்க அவங்க வக்கு இல்ல, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? அதையும் க்ளோஸ் பண்றாங்க. அங்க படிக்கிறதுக்கு தான் அங்க ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. இல்லாத பண்ணவங்க எங்க போய் பிச்சை எடுத்தா இது பண்ணுவாங்க? அவங்களே ஒரு நாளைக்கு தினக்கூலி செலவு பாத்தீங்கன்னா 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் வச்சு எங்க பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி எவன் படிக்க வைக்குவான்? எப்படி பாத்துப்பாங்க குழந்தைங்களுக்கு? அவன் கொடுக்குறான் 3 வேளை சோறு போடுறதே பெரிய விஷயம். அந்த வீட்டுல 200 ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னா 3 வேளை சோறு போடுறதே அந்த வீட்டுல அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதே இவன் கொண்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் முடியாது. அது முடியாதுதானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அதையுமே அங்க சேர்க்க முடியலன்னா வேற என்னத்துக்கு நீங்க? நான் என்ன சொல்றேன்னு தெரியல சார். சொல்லிட்டாங்களா? இதுல இன்னொரு விஷயத்தையும் வரேன் நானு. நிறைய இளைஞர்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டான், எம்சிஏ முடிச்சிட்டான், எம்பிஏ முடிச்சிட்டான், டிகிரி முடிச்சிட்டான், ஸ்விக்கில வண்டி ஓட்டின்னு இருக்கான், ஊபர்ல வண்டி ஓட்டின்னு இருக்கான். லைவா பாத்துட்டு இருக்கோம். அவர் சொல்ற மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா படிச்ச இன்ஜினியரிங். இவர் வந்து வெளியூர்ல சரி வெளிநாட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றாருல, அவன் படிச்சுட்டு அவங்க வந்து ஃபுட் டெலிவரியும் இதுவும் வந்து ஆர்டர் போட்டு அதை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களை மிஞ்சி போனா நீ படிச்சதுக்கு கூட அவ்வளவு சம்பளம் வந்து பிரைவேட் கம்பெனில கூட அவளுக்கு சம்பளம் அவனுக்கு வராது சார். ஆனா என்னன்னா படிச்ச பசங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி மாசம் 50,000 சம்பாதிக்காங்க. அங்க போய் நமக்கு காசு தர முடியல. அதுக்கான காரணத்துக்கு நான் வரேன். பிரச்சனையை நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கான காரணம் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுதான் காரணம். தமிழ் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. அங்க கம்பெனி போனா இங்கிலீஷ் வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் அப்படின்னு பேரை சொல்லிட்டு அதுக்கு மேல பேசுறேன்னா கெட் அவுட் ஐஸு, இங்கிலீஷ் பேச தெரியாத வெளியே போடா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு தமிழ்நாட்டுல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த தமிழ்நாட்டிலேயே சென்னையில இருக்க பசங்களுக்கு உள்ள போய் தமிழ்ல பேசினா எந்த ஐடி கம்பெனிலயும் வேலை கிடைக்காது. அதுலயே தெரிஞ்சு போச்சு. நீங்க தமிழ்னு எவ்வளவுதான் கூனாலும் அங்க இங்கிலீஷ் தான் வேலைக்கு ஆகும். கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் சார். நீங்க என்ன பண்ணா ஸ்கூலு 1978 அப்துல் கலாமை தவிர இல்ல அது வந்து அதுக்கும் நான் வரேன்.
பிசிஎஸ் ஓனர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்ல அதுக்கு நான் சேர்மன் பாத்தீங்கன்னா இல்ல சார். இங்கிலீஷுக்கு இல்ல நீங்க டிபேட் பண்றீங்க, நான் அதுக்கும் பதில் சொல்ல வரேன். இப்போ எப்படின்னா நீங்க சொன்னதுக்கு நான் ரெண்டாவதா பதில் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் பேசுறேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையனால போயிட்டு ஒரு இன்டர்வியூல கிளியர் பண்ண முடியல. இது நானும் அனுபவப்பட்டிருக்கேன். நானும் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நீ இங்கிலீஷ் பேசல, அவ்வளோதான். உன்னோட 75% வேணாம், உன்னோட 80% வேணாம், கெட் அவுட். இந்த பதில் தான் கேட்கும். தமிழ்ன்றது வந்து தமிழ்னு பேசலாம், அது வேலைக்கு போறதுக்கு யூஸ் ஆகாது. நார்மலா நீங்க கடை வச்சுக்கிறீங்களா, ஏதோ டெலிவரி பண்றீங்களா, அது நீங்க தமிழை வச்சு பண்ணிக்கலாம். என்ன தமிழை பத்தி இப்படி பேசுறேன்ட்டு நீங்க தப்பா நினைக்கலாம். ஆனா ரியல் ஃபேக்ட் இதுதான். இங்கிலீஷ் தெரியலையா, நீங்க எந்த கம்பெனிலயும் வேலை செய்ய முடியாது. நீங்க போய் தமிழ்ல பேசுவேன், நான் பச்சை தமிழுங்க, ரெசியூம் கொடுத்துட்டேன், வேலைக்கு சேர்த்துங்க, நீங்க போய் கேட்டு பாருங்க, எந்த கம்பெனிலயும் வேலை வாங்க முடியாது. இதுதான். இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறானா, கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறானா, அவனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் கண்டிப்பா பண்ணணும். ஒரு ஆங்கிலத்துல சரளமா பேசுறதுக்கு, ஒரு இன்டர்வியூல பேசுறதுக்கு டெக்னிக்கலா எப்படி ரெடி ஆகணும், ஒரு இன்டர்வியூ போனா எப்படி போகணும், அங்க எப்படி பேசணும், இந்த ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா நல்லா பண்ணணும். இதுல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் கிளாஸஸ்ன்னு இருக்கும். அந்த கிளாஸஸ் நிறைய காலேஜ்ல நடக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஒரு ஃப்ரீ பீரியட் மாதிரி விட்டுருவாங்க. ஆனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை வாங்குறதுக்கு. நீங்க வச்சிருக்க டிகிரியோ, நீங்க படிச்சிருக்க சர்டிபிகேட் 10th 12th அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டாங்க. மெயினா நீ உன்னோட ஃபர்ஸ்ட் என்ன ரவுண்டு, இங்கிலீஷ்ல எப்படி பேசுறான், இங்கிலீஷ்ல பேசினானா அடுத்தது தான் அவனுக்கு என்ன அறிவு இருக்கு, அதாவது அவன் வேலை செய்யறதுக்கு ரிலேட்டடான அறிவு அவனுக்கு இருக்கான்ட்டு இங்கிலீஷ்க்கு அப்புறம் தான் செக் பண்றாங்க. படிச்ச பசங்க இங்கிலீஷ் தெரியாது, படிச்சு சார் அதுக்கு எஜுகேஷன் ரெண்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எப்படின்னா கவர்மெண்ட் மூலியமா தானே அந்த சிலபஸ் வந்துச்சு, அது மூலியமா தானே அவங்க படிக்கிறாங்க. இப்போ இது பிரைவேட்டா இருந்தாலுமே அது அவங்களோட அங்கீகாரத்துல தானே வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு வேலைக்கு போகணும்னா அது என்னென்ன தேவையோ அதை வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஸ்கூல் வச்சுட்டேன், தமிழ் மீடியத்துல அவனை 12வது வரைக்கும் படிக்க வச்சுட்டேன், அவன் தான் தடுமாறி போனோம் அப்படின்னா, ஒரு காலேஜ்ல போயிட்டு 12வது முடிச்சுட்டு உள்ள போறவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல சொல்லி தராங்க. உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியுங்க, உங்களை கூட்டின்னு போயிட்டு உள்ள விட்டு ஹிந்தியில கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு என்ன புரியும்? நீங்க எப்படி படிப்பீங்க? படிக்க முடியாது. இதுதான் இப்ப இருக்க பசங்களோட நிலைமை. என்னன்னா நம்மளோட லாங்குவேஜ்ல படிச்சாங்கன்னா அதுவும் இல்லாம வேற லாங்குவேஜ்ல படிச்சாலும் புரிஞ்சு படிச்சாங்கன்னா தான் பசங்க பெரிய ஆளா வருவாங்க அவங்க துறையில. சார் இன்னொன்னு, நாங்க என்ன இன்ட்ரெஸ்ட்லாம் விரும்புறோம்னா, இளைஞர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க யாரு வேணாலும் மாத்தி ஆட்சியில் இருங்க, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கு இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா, 100% இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு 100% வாக்குறுதி கொடுத்துக்கிறீங்களா? அந்த வாக்குறுதியை 1% 2% ப்ராப்பரா ஒழுங்கா நிறைவேற்றிருக்காங்களா? அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கரெக்டா பண்ணல சார். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒண்ணு, இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஏழை குழந்தைங்களா இருக்காங்க. முதல்ல வந்து எஜுகேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது மருத்துவம், மூணாவது வேலை. இது மூணுமே தமிழ்நாட்டுல எங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. அவன் இங்க படிச்சுட்டு ஃபாரின்ல போயிட்டு வேலைக்கு தேடுறான், கஷ்டப்படுறான், ரோடு போடுறான், பெயிண்ட் போடுறான். அந்த படிப்பு படிச்சவன் அவன் ஏன் ஃபாரின்ல போய் அடிமையா இன்னொருத்தனுக்கு வேலை பண்ணணும்? அந்த வேலையை நீ தமிழ்நாட்டுல கொடுக்கலாம்ல, அதை நாங்க பண்ணுவோம்ல, ஏன் தரமாட்டேன்றீங்க? எங்களுக்கு தேவைங்க, யார் வேணாலும் ஆட்சி மாத்தி நடத்திக்கோங்க. டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும் சார். யாரு வேணாலும், ஆமா யாரு வேணாலும் வாங்க சார். ஆனா எங்களுக்கு வந்து கரெக்டான கல்வியும், கரெக்டான வந்து வேலை வாய்ப்பும், கரெக்டான எல்லாமே, எங்களுக்கு மருத்துவமும் அடிப்படை தேவை. இந்த 3 தாங்க. இந்த 3ம் நீங்க கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கும். எவனும் வந்து யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க செலவுல, எவனும் இங்க இருந்து ஃபாரின்ல போயிட்டு வேலை செய்யணும், பெயிண்ட் அடிக்கணும் அவசியம் இல்லை. அவன் படிச்சுட்டு இங்கே அழகா ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிக்கு புதுசா கொண்டு வராங்களே, ப்ராப்பரா ஒழுங்கா படிச்சவனுக்கு வேலை போட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு எவனோ படிச்ச பையனா மெக்கானிக் வேலை பண்றா, ஃபுட் டெலிவரி வேலை பண்றா, குப்பை கூட அள்ளுறாங்க. அது அந்த நிலைமையில தான் நம்ம நாட்டோட நிலைமை இருக்கு. எதுவுமே மாறல, மாத்துங்கன்னு தான் சொல்றோம். இன்னொன்னு, நிறைய இளைஞர்கள் வந்து போதை பொருள் அந்த மாதிரி இதுவா போறாங்கன்ட்டு நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் வேலை இல்லாம இருக்கவே தான் அவன் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி தவறான வழிகள்ல போறாங்க. அதுக்கு இவங்க வேலை வாய்ப்பையும் கரெக்டா பண்ணணும். அதே மாதிரி மக்களுக்கு என்ன தேவை, மெயினான தேவை, அதை பூர்த்தி பண்ணாலே போதும். அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அவ்வளவுதான்.